இப்போ வேறு கடை மாறிட்டேன். ஆமாம், மாறுற வேலையாக இருந்தனால வந்து சரியாக போட முடியலை வீடியோ. ஆமாம், இது வேறு புது கடை. இப்போ என்ன வீடியோனாக்க, இந்த வண்டி வந்து போர்க்கு டைட்டாக இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. போர்க்கு லூஸாக இருக்குன்னு சொல்லி, என்னென்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு நகல்ட்டையில். இந்தா பாருங்கள், இப்படி போகிறோமா, போர்க்கு லூஸாகவே வச்சு ஓட்டினாலும் அந்த வண்டி அதுவாக வருதா. இப்போ அந்த சைடு போடுவோம் பாருங்க, அதுவாக இறங்காது பாருங்க. இந்த பக்கம் டைட்டாக இருக்குது, இந்த பக்கம் டைட்டாக இருக்குது, சரியாக இருக்குது. காரணம் என்னென்னா லூஸாக வச்சு ஓட்டினால இப்போ போருக்கு பெண்ட் ஆகிடுச்சு. இது ஒன்று இது மதுரையில் கொடுத்து பெண்ட் எடுக்கணும், இல்லை புதுசு மாற்றணும். அதனால் வந்து போருக்கு லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைட் பண்ணி ஓட்டுங்க. இல்லாட்டினாக்கா உங்களுக்கு தான் சிரமம், தேவையில்லாத செலவுகள் வந்துடும். ஆமாம், போருக்கு இப்போ டைட் பண்ணி விட்டுருக்கேன் மீடியமாக. லூஸாச்சுன்னா சிரமம் தான். ஆமாம், போருக்கு தான் மாற்றுறாப்பில் வரும். எம்ஆர் வண்டி. இந்த வண்டி சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் இருக்குது. இப்போ பேட்டரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துச்சு, சர்வீஸ் பண்ணி தரேங்கன்னு. சரி பண்ணுங்கள், ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம், வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணி வருங்க. இந்த மாதிரி கலெக்டி பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி கலெக்டி பண்ணுங்கள். இந்த கவரை வந்து 2 ஸ்க்ரூ தான் இந்த கிட்டீங்களா. இது முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு கவர் செட்டாக கழட்டிடுங்க. இதை மட்டும் கழட்டக்கூடாது, ஒரு செட்டு 3 ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ தான். ஈஸியான டைப்பு தான் கழட்டுறது. இந்த மாதிரி கழட்டுங்க. கழட்டிட்டிங்கன்னா இந்த ஏர் ஃபில்டரை கண்டிப்பாக கழட்டி கிளீன் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கழட்டி பண்ணும்போது இந்த ஏர் ஃபில்டர் எவ்வளோ தூசியாக இருக்குது பார்த்தீங்களா, கழட்டி பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த ஏர் ஃபில்டருக்கு இந்த இடத்துல ஒரு பாஞ்சு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த உள்ள ஸ்டெப்பாக இருக்குது, அதில் இருக்குது. இந்த எடுத்துகிட்டு பாருங்கள் கையில். இதையும் கண்டிப்பான முறையில் கிளீன் பண்ணி மாட்டுங்க. இல்லைன்னா டெஸ்ட்டு மறுபடியும் ஈஸியாக இறங்கத்தான் செய்யும். இந்த பார்த்தீங்களா, ஏர் ஃபில்டர் பார்க்க எவ்வளோ மோசமாக இருக்குது. கழட்டி ரொம்ப நாள் இருக்கும் போலுக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், அதனால் கம்ப்ளீட்டாக கழட்டி சர்வீஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கழட்டி எல்லாம் இது பண்ணுங்க. ஏன்னா இந்த ஏர் ஃபில்டர்னால் கழட்டுற ஈஸியாக தான் கொடுத்துப்பான். ஒவ்வொரு வண்டி கழட்டுற சிரமமாக இருக்குது, ஆனால் அந்த வண்டி கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். நம்ம சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளக்கையும் கழட்டி கிளீன் பண்ணுங்கள். ப்ளக்கும் தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா கலெக்டி பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இதில் ஒரு கவர் இருக்குது, அதை கழட்டிடுங்க டேங்க்கு மேலே. இல்லைன்னா டேங்க் உள்ளே தண்ணி இறங்கிடும். அந்த கவர் இந்த இருக்குது பாருங்க, கழட்டி போடுங்க பாருங்க. அதுக்கா இந்த கவர் இதை கலெக்டி பண்ணுங்கள். இல்லாட்டினா டேங்க்கு மேலே வரும். இல்லாட்டினாக்கு தண்ணி உள்ளே இறங்கிடும் டேங்க்குள்ளே. அந்த ஓட்டை அந்த பாருங்க, அந்த டீப்பு கவர்ஸு இந்த ஓட்டை அடைச்சிருச்சுன்னா தண்ணி இறங்கிடும். அப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலாக மனசு தான் போயெல்லாம் ஆப்பாங்க. நீங்கள் எதாவது அவசர வேலையை போனாலும் உங்கள் சிரமமாக போயிடும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, வண்டி நல்லாயிருக்கும்.